காலையில ஸ்கேட்டிங் போர்ட்ல ஸ்கூலுக்கு போறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஹே கரெக்ட்டா தான் சொன்ன ஜார்ஜ். ஸ்கூல் பஸ்க்கு இந்த ஸ்கேட்டிங் எவ்வளவு பரவாயில்ல. ஹே, அதுதான் ரெட் ராக்கெட்ஸ். உலகத்திலே இவர்தான் ரொம்ப ஃபேமஸான ஸ்கேட்டர். இதுல என்ன போட்டுக்கனா? ஸ்கேட் ஜாம்ன்ற ஒரு புது பார்க்கிங்க்கு அவர் வர போறாராம். அது மட்டும் இல்லாம அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே வராங்களாம். நானும் அவரை மாதிரி ராக்கெட் அளவுக்கு ஃபாஸ்டா போகணும். ஜார்ஜ், உனக்கு ஒண்ணும் ஆவலையே? நான் நல்லதா இருக்கேன். ஆனா என் பொக்கு தான் கீழே மண்ணுல விழுந்துடுச்சு. ஆஹா, கையை கட்டுனது வாய் கட்டலங்கிறது இதுதானா? சீக்கிரம் போடுமா, கீழே போட. எனக்கு ரொம்ப பசிக்குது. குடல் எங்க இருக்குன்னு கூட தெரியுது. சீக்கிரம் சீக்கிரம். போட்டுட்டியா? கீழே போட்டுட்டேன். என்னடா செல்லக்குட்டி, உன் சாப்பாடு சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டுட்டேன். நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. வயிற்றெல்லாம் கலக்குது. முதல்ல வெளியே போயிட்டு வருவோம். என்ன எல்லாரும் என்ன எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அற்புதமான கலையை என்னால மட்டும்தான் பண்ண முடியுமா? நல்ல வேளை தப்பிச்சப்பா. தெரியாம கீழே வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க டீச்சர். இனிமே அப்படி நடக்காது. கோவப்படாதீங்க. உன்னோட குறும்புத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு ஸ்டூவெட். உங்க சயின்ஸ் புக்ல இருக்கிற 7th சாப்டரை நாம முடிச்சிட்டோம் இல்லையா? நீங்க யாராவது ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி நம்ம கிளாஸுக்காக ஏதாவது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட ரெடி பண்ணுங்க. நம்ம சோலார் சிஸ்டத்தினுடைய பிளானட்ல ஏதாவது ஒரு சாப்டரை நீங்க எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இப்ப படிச்சோமே அத பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஆமா, சயின்ஸ் ப்ராஜெக்ட் நீ என்ன சூஸ் பண்ணான்னு நினைக்கிற ஜார்ஜ்? ஏதாவது வித்தியாசமா செலக்ட் பண்ணணும். அட, ஸ்கேட்டிங்கா? ஆனா சயின்ஸ் புக்ல ஸ்கேட்டிங்லாம் இல்லையே.